கைஸ் வெல்கம் டு ஏடன் அக்வாட்டிக்ஸ். ஸோ கைஸ் இன்றைக்கி நம்ம வந்து ஸ்பார்க்லிங் கௌராமியை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ கைஸ் இதை பற்றி நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு. ஸோ அதனால் இந்த வீடியோ பார்க்கலான்னு வந்திருக்கோம். ஸோ இந்த ஸ்பார்க்லிங் கௌராமி பார்த்தீங்கன்னா இந்த கௌராமி ஸ்பீஷியஸ்லேயே ரொம்ப குட்டியான கௌராமி ஸ்பீஷியஸ். இதால் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1.5 இன்ச்சஸ் வரைக்கும் தான் வளர முடியும். அதுவும் மெயில் தான் அவ்வளோ பெருசாக வளரும். ஃபீமேல் பார்த்தீங்கன்னா சில இன்ச்சஸ் அவள் தான். ஸோ நீங்கள் வந்து இந்த மீனை ஒரு நானோ டேங்க்கில் வச்சிடலாம். ஸோ அதுவும் இல்லாமல் கைஸ் இந்த மீன்லாம் வந்து ஒரு ஏர் ப்ரீத்திங் மீன். ஸோ வந்து நீங்கள் ஏர் பம்பும் வைக்க தேவையில்லை. பட் ஒரு சின்ன ஃபில்ட்ரேஷன் வச்சா நல்லாயிருக்கும். ஸோ தண்ணி கிளியராக இருக்கணும்ல. ஸோ கைஸ் இந்த மீனை வந்து நீங்கள் டேங்க்கில் வைக்கிறீங்கன்னா ஒரு 1 ஃபீட் டேங்காக இருந்தாலும் ஓகே தான். ஸோ 1 ஃபீட் டேங்க்கில் பார்த்தீங்கன்னா ஒரு மேல் அண்ட் ஒரு ஃபீமேல் வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ அது வந்து ப்ரீட் ஆகிடுச்சின்னா அந்த ஃபீமேலை நீங்கள் எடுத்து தனியாக வைக்கிறது நல்லது. ஸோ எப்படி நீங்கள் பீட்டா ப்ரீட் பண்ணுறீங்களோ அது மாதிரி தான். ஸோ வந்து நீங்கள் ஒரு 2 ஃபீட் டேங்க்னா ஒரு 2 மேல் அண்டு ஒரு 5 இல்லை 4 ஃபீமேல் கூட நீங்கள் வைக்கலாம். எந்த பிரச்சனையும் இல்லை. சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா மெயில் அடிச்சிக்கும். ஸோ ரொம்ப பெரிய டேங்காக இருந்தால் மெயில் வந்து அடிச்சிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மியாகும். பெஸ்ட்டு டேங்க்கில் ஒரு பேராகவே இருக்க விட்ருங்க. இல்லாட்டி ஒரு மெயில் 3 ஃபீமேல்னு இருக்கட்டும். ஸோ இந்த கௌராமிக்கு வந்து நீங்கள் டேங்க் செட் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் ஹெவி பிளான்டட் டேங்காக செட் பண்ணுங்கள். ஏன்னா இதுங்க வந்து கொஞ்சம் பிளான்ட்ஸ்க்கு அடியில் இந்த ட்ரிஃப்ட்டுக்கு அடியில் அதுக்கு அடியில் இருக்க நிழல்லாம் போய் கொஞ்சம் உட்காந்துக்கும். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன். இதுக்கான டேங்க் மேட்ச்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரொம்ப குட்டியான மீனை ஆட் பண்ணுங்கள். எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனால் கார்டினல் டெட்ரா, ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன டெட்ரா ஃபிஷஸ்லாம் இருக்கும் பாருங்கள். அதெல்லாம் நீங்கள் வந்து ஆட் பண்ணலாம். ரமினோஸ் டெட்ரா, ஸோ ஸ்கார்லெட் பேடிஸ்லாம் நீங்கள் ஆட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி மீன்கள்லாம் இது கரெக்டாக இருக்கும். அண்டு இதில் பார்த்தீங்கன்னா மேல் அண்ட் ஃபீமேலை ஐடென்டிஃபை பண்ணுறதுன்றது ரொம்ப ஈஸி தான். மேல் பார்த்தீங்கன்னா நல்லா கலர்ஃபுல்லாக ஃபின்ஸ் எல்லாம் பெருசாக இருக்கும். ஸோ ஃபீமேல் பார்த்தீங்கன்னா கம்பேரிட்டிவ்லி டல்லாக இருக்கும், சைஸ்லையும் சின்னதாக இருக்கும். ஸோ அதனால் வந்து ஈஸியாக நீங்கள் வந்து மேல் அண்ட் ஃபீமேலை ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஸோ இதில் வந்து நீங்கள் இதுக்கான ஃபீடிங் பார்த்தீங்கன்னா அது வந்து பெல்லட்ஸ் எடுக்கும். ஸோ நீங்கள் வந்து பெல்லட்ஸ் கொடுக்கலாம். ஸோ கடையில் கேட்டு பாருங்கள் பெல்லட்ஸுக்கு ட்ரெயின் ஆகிருக்கான்றதை. இல்லாட்டி நீங்கள் வாங்கி பெல்லட்ஸுக்கு ட்ரெயின் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லாட்டி நீங்கள் அது வரைக்கும் பிளட் பம்மு டூபிக்ஸ் பம்மும் கொடுத்துட்ருக்க மாதிரி இருக்கும். ஸோ மோஸ்ட்டாக இது கடையிலே சேல்ஸ் பண்ணும்போதே பெல்லட்ஸுக்கு ட்ரெயின் பண்ணி தான் சேல்ஸ் பண்ணுறாங்க. ஸோ மோஸ்ட்டாக அது பெல்லட்ஸுக்கு தான் ட்ரெயின் ஆகிருக்கும். அண்ட் கைஸ் இந்த மீனை வந்து நீங்கள் வளர்க்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு வாட்டர் பெராமீட்டர் தெரிஞ்சிருக்கணும். ஸோ முதல்ல pH லெவல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 to 7.5 மெயின்டைன் பண்ணுங்கள். அண்ட் வாட்டரோட டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 24 செல்சியஸில் இருந்து 28 செல்சியஸ்க்குள்ளே மெயின்டைன் பண்ணுங்கள். அண்ட் வாட்டரோட TDS லெவல் பார்த்தீங்கன்னா என்னோடய ஒப்பீனியன் தான் 50 ppmல இருந்து 200 ppmக்குள்ளே மெயின்டைன் பண்ணுங்கள். ஸோ இது வந்து கொஞ்சம் மாட்ரேட் அண்டு கொஞ்சம் கீழே போயிட்டீங்கன்னா கொஞ்சம் சாஃப்டாக ஆக ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி வாட்டர்லாம் இந்த ஸ்பார்க்லிங் கௌராமிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் கைஸ் இதை வந்து டேங்க்கில் ப்ரீட் பண்ணால் எப்படி பீட்டா ப்ரீட் பண்ண அப்புறம் ஃபீமேலை பிரிச்சிடுவீங்களோ அந்த மாதிரி பண்ணுங்கள். ஸோ கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காம நம்ம சேனலில் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. உங்களை அடுத்த சுவாரஸ்யமான வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். இதோட விடைபெறுவது ஈடன் அக்வாட்டிக்ஸ். பை பாய்.